வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா, நம்ம ஆர்ஆர்பியிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த பேராமெடிக்கல் கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிளிக் ஹியர் வியூ நோட்டிஃபிகேஷன் இன் இங்கிலீஷ்னு இருக்கும், இல்லை ஹிந்தி இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போட்டிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் வேரியஸ் கேட்டகரி ஆஃப் பேராமெடிக்கல். இது வந்து பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு ரயில்வேல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னிலேருந்து இது ஓப்பன் ஆகும்னா, ஆன்லைனில் இருந்து 9ஆம் தேதி 8ஆம் மாதம், அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதி 8ஆம் மாதம் ஆகஸ்ட்லேருந்து 8/9/2025, அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10/9/2025 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா 11/9/2025 20/9/2025 நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி அண்ட் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸோ எல்லாம் பார்த்துடலாம். ஸோ போஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் 7 போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நர்சிங் சூப்ரண்ட் பார்க்கலாம். நர்சிங் சூப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 44,900 சேலரியிலிருந்து 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 272 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,400 சேலரியிலிருந்து 20லேருந்து 33 வயது இருக்கிறவங்க 4 வேகன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2ல் வந்து 35,400 சேலரி கொடுத்து 18 வயதுலேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 33 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ட்ரி கிரேடில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29,200 சேலரியிலிருந்து 20லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 105 வேகன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் 29,200 சேலரி கொடுத்து 19 வயதிலிருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 4 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இசிஜி டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25,500 சேலரி கொடுத்து 18 வயதிலிருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 4 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் வந்து 21,700லேருந்து சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு 18 வயதுலேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 12 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 434 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் முடித்தவங்க மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ நர்சிங் கேட்டகரிஸ் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பின்ன பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் முன்னே நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு இங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு இருக்குது. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஆரில் வந்து 3 வருஷம், ஓபிசியில் 6 வருஷம், எஸ்சி எஸ்டியில் 8 வருஷம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் 10 வருடமும், ஓபிசியில் 13 வருடமும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 15 வருடமும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி குரூப் சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் யூஆர் கேட்டகரியில். ஓபிசி நான் கிரீமி லேயரில் 43 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு விடோட் அண்ட் டிவோர்ஸ்டு உமன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து யூஆர் கேட்டகரியில் 35 வயது வரைக்கும், ஓபிசி வந்து 38 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 40 வயது வரைக்கும், விடோ கேண்டிடேட்ஸ் அண்ட் டிவோர்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க மேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபாயில் உங்களுக்கு 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நீங்கள் முடித்த உடனே தான் உங்களுக்கு அந்த 400 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கண்டிப்பாக அதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸாக இருந்த ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நீங்கள் 250 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதுமானது. அந்த 250 ரூபாய் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 28ல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நர்சிங் சூப்பரண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் டிப்ளமோ அதாவது ஜிஎன்எம் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது 3 இயர்ஸ் ஜிஎன்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். டயாலிசிஸ் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி ப்ளஸ் டிப்ளமோ இதை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயாலிசிஸ் டெக்னீஷியனை முடிச்சிருக்கணும். ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், பிஎஸ்சி ஸ்டடி கெமிஸ்ட்ரி ஆஸ் மெயின் அண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா 1 இயர் டிப்ளமோ ஹெல்த் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பிஃபார்ம் முடித்தவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு ப்ளஸ் ரேடியோகிராஃபி இல்லைனா எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இசிஜி டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், நீங்கள் வந்து இசிஜி டெக்னிக்கும் நீங்கள் முடிச்சிருக்கணும், டிகிரி இன் இசிஜி லெபார்ட்டரி டெக்னிக். ஸோ லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேகன்சி லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து சென்னையில் தான் நம்ம பார்க்கணும். சதர்ன் ரீஜன் பொறுத்த வரைக்கும் நர்சிங் சூப்பரண்ட்டுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 43 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் 1 வேக்கண்ட்டும், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு 7 வேக்கண்ட்டும், ஃபார்மசிஸ்ட் வந்து 12 வேக்கண்ட்டும், ரேடியோகிராஃபர் அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 1 வேக்கண்ட்டும், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2ல் வந்து 2 வேக்கண்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 67 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ நம்ம ரயில்வேயில் நர்சிங்க்கு முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுன்னு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கீழே போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு செலெக்ஷன் கேட்டகரி உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 18ல் உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்ஆர்பியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் கார்டு அண்ட் ஆதாரில் லிங்கான ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது ஏன்னா வந்து ஆதார் பேஸ்டு தான் இந்த ஆர்ஆர்பியை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஐடென்டிக்கல்னு இதில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான இது வந்துட்டு உங்களுக்கான ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான அட்ரஸஸ் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மெயின் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இப்போ லைவ் ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் பேக்ரவுண்டு வச்சுட்டு நம்ம ஃபோட்டோவை எடுப்போம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ப்ளைன் ஒயிட் பேக்ரவுண்ட்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இது இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக மாறினது என்னென்னா நீங்கள் வந்து லைவ் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைவ் ஃபோட்டோ கூட எப்படி எடுக்கணும்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுக்கான நீங்கள் இன்கேஸ் வந்து கம்ப்யூட்டரில் அதாவது சிஸ்டமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வெப்கேமை வந்து பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கணும். ஸோ எல்லாமே ஃபோட்டோ கிளியரன்ஸோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைவ் ஃபோட்டோ தான் கண்டிப்பாக எடுக்கணும். இதுவே நீங்கள் வந்து மொபைலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு மெயின் வந்து உங்களுக்கான எந்த கேப்போ மாஸ்க்கோ கிளாஸஸ் இது எதுவுமே போட்டுருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் எல்லாம் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ளைன் பேப்பரில் எடுத்து நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளாக் பெனில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி லைவ் ஃபோட்டோன்றதுனால கொஞ்சம் கரெக்டாக எடுக்க பாருங்கள். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதும் ஃபோட்டோ கிளியரன்ஸ் இல்லைனாலும் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால் லைவ் ஃபோட்டோன்றதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நியர்பை சிட்டிஸில் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது சென்னையில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகே மக்களே, நர்சிங் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.